அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. பிஜேபியை எடப்பாடி பழனிசாமி கலட்டி விடக்கூடிய சூழல் உருவாகிருக்கு. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொருந்தா கூட்டணி சொன்னோம். இந்த கூட்டணி மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு பெறாத கூட்டணின்னு சொன்னோம். இது இரண்டு கட்சிகளில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் நிர்வாகிகள் இரண்டு பேருமே அதை ஏற்றுக்க முடியாத ஒரு கூட்டணின்னு சொன்னோம். இது எல்லாமே உண்மைதான். பிஜேபியோட எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சது அந்தந்த நிர்வாகிகளுக்கே பிடிக்கல. மனம் ஒத்து இருந்தால் தானே ஒரு கூட்டணி வலுப்பெறும். இங்கே யாருக்கும் எந்த விதமான ஒரு மகிழ்ச்சியும் கிடையாது. பிஜேபியோட எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சது அது ரெண்டு தொண்டர்களுக்குமே அப்படித்தான். இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன நினைச்சாரு அப்படின்னா, 18% வாக்கு பிஜேபியோட இருக்குது, நம்மள்கிட்ட ஒரு 20% வாக்கு இருக்குது, ரெண்டு பேரும் சேர்ந்தா 38% வாக்குகளோட நம்ம எப்படியாவது வெற்றியை பெற்று நம்ம முதலமைச்சர் ஆயிடலாம் அப்படிங்கிற கணக்கோடு தான் பிஜேபியோட கூட்டணியே சேர்ந்தார். பிஜேபிக்கும் ஒரு தமிழ்நாட்டில் கட்சி வளர்ச்சி அடையணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தகுதியான ஒரு ஆட்கள் வேணும் இல்லையா? அவங்க மேலே குதிரை ஏறி அவங்கள தலையில் மிளகா அரைச்சி போகிற அளவுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் அதுக்கு தகுதியான ஆளாக இருந்தார். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி மீது இருக்கக்கூடிய வழக்குகள், மகன் மீது இருக்கக்கூடிய வழக்குகள், சம்பந்திகள் மீது இருக்கக்கூடிய வழக்கு, தன்னை நம்பி இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய வழக்கு, இவர்களெல்லாம் நம்ம காப்பாற்றணும் அப்படின்னா நம்ம பிஜேபியோட கூட்டணி வச்சுத்தான் ஆகணுங்கிற முடிவுக்கு எடப்பாடி பழனிசாமியும் வந்துட்டார். ரெண்டு பேருக்குமே தேவைப்பட்டது, இருவருக்குமே தேவைப்பட்டது. அதிமுக பிஜேபி விட்டால் வேற வழி இல்லை, பிஜேபிக்கு அதிமுக விட்டால் வேற வழி இல்லைங்கிற சூழ்நிலையில தான் இந்த கூட்டணியே உருவானது. இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா, பிஜேபி கூட்டணி அப்படியே ஒரு நிச்சயதார்த்தம் மாதிரி பண்ணி அதை அப்படியே வச்சுட்டு உங்கள் கூட்டணியை உறுதிப்படுத்திட்டோம்னு சொல்லி வச்சுட்டு, இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களோடு ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகிருக்கு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவாக இருக்கார். எங்களுக்கு எதிரி திமுக தான், மத்தியில் பிஜேபி தான், இரு கட்சிகளோடும் கூட்டணி இல்லை அப்படிங்கிற ஒரு தெளிவான முடிவுக்கு வந்துட்டாரு. அவர் கூட தமிழக வெற்றி கழகத்தோட யார் யாரெல்லாம் கூட்டணியில் சேர்றாங்களோ அவங்கள எல்லாமே கூட்டணிக்குள்ளே இழுத்து நம்ம எப்படியாவது ஆட்சியை பிடிச்சிடணும் அப்படிங்கிறதுல தான் விஜய் இருக்கார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார் அப்படின்னா, பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டோம், இந்த கூட்டணியை மக்கள் சரியாக ஏற்றுக்கிறல, அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம எப்படிங்க முதலமைச்சராக முடியும் அப்படிங்கிற ஒரு கணக்கோடு தான் அவரும் இருக்கிறார். எப்படியாவது விஜய் பேசி அவரோட கன்வின்ஸ் பண்ணி எப்படியாவது ஒரு கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இது பிஜேபி வெளியேற்றிடலாம் அப்படிங்கிற கணக்கோட அவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி பிஜேபியில் இருக்கிறவங்களும் நம்ப தயாராக இல்லை. எது வேணாலும் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசக்கூடியவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அவரை நம்பி ஒரு கூட்டணியை வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த கூட்டணியை நம்பி நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல பிஜேபியும் கொஞ்சம் தெளிவாக இருக்கிறாங்க. அவங்க பல மாநிலங்களில் தேர்தல் வியூகங்களை வகுத்து ஒவ்வொரு கட்சிகளை எப்படி உடைச்சாங்க, எப்படியெல்லாம் முதலமைச்சராகவும் துணை முதலமைச்சராக வந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம். இங்கே அரசியலில் தமிழ்நாட்டில் எப்படியாவது கால் ஊன்றணும், நம்மளும் தமிழகத்தில் கட்சியை வளர்க்கணும், தமிழகத்தில் ஆட்சி பிடிக்கணும் அப்படிங்கிறதான் எல்லா கட்சிகளுடைய விருப்பமாகவும் இருக்கும். இன்றைக்கி சாதாரண ஒரு கட்சிகளாக இருந்தாலுமே நாங்கள் தமிழகத்தை ஆளணும்னு சொல்லிட்டு தான் முதல்ல வர்றாங்க. ஆனால் தமிழக மக்களுக்கு ஏதாவது செய்கிறாங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது. ஏதோ ஒரு போகிற போக்கில் அந்த மைக்கு கிடச்சோன்னா பேசிட்டு அப்படியே கடந்து போயிடுறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமியினுடைய நிலைமை தான் அதோ கதியாக இருக்குது. என்டிஏ கூட்டணியில் டிடிவி தினகரன், ஐயா ஓபிஎஸ், ஏசி சண்முகம், இது பாரிவேந்தர், ஜான் பாண்டியன், ஜிகே வாசன், இப்படி ஒரு சின்ன சின்ன கட்சிகளாக இருந்தாலுமே ஒரு என்டிஏ கூட்டணி அப்படிங்கிற ஒரு இதோட இருக்கிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி கிட்ட யாருமே கிடையாது. இப்போ தேமுதிக இப்போ எடப்பாடி பழனிசாமியோட 2024 பாராளுமன்ற தேர்தலில் சந்தித்தாங்க, தோல்வியை தான் தழுவுனாங்க. இப்போ தேமுதிக மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வச்சாங்க. அதுவும் எதற்காக வச்சாங்க அப்படின்னா, அந்த ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கறதா தான் அந்த கூட்டணி ஒப்பந்தம். ஒரு ராஜ்யசபா சீட்டு தேமுதிகவுக்கு கொடுத்து தான் இந்த கூட்டணியை உறுதிப்படுத்தினாங்க, தேர்தல் களத்தை சந்திச்சாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன யோசிக்கிறார் அப்படின்னா, பிஜேபியோட கூட்டணி வச்சு நாளைக்கு ஒருவேளை நம்ம இது கொஞ்சம் குறைந்த இடங்கள் கிடைக்கும்போது
நம்ம முதலமைச்சராகக்கூடிய வாய்ப்பை வந்து பிஜேபி தடுத்து நிறுத்திடுவாங்களோ அப்படிங்கிற பயம் உருவாயிருச்சு. அதனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் எப்படியாவது வந்து நம்ம கூட்டணிக்குள்ளே வந்துடாதா அப்படிங்கிற நினைப்போடு தான் இவர் வந்து ஒரு பேச்சுவார்த்தை துவங்க இருப்பதாக ஒரு தகவல். அந்த தமிழக வெற்றி கழகமும் எடப்பாடி பழனிசாமியும் கூட்டணி போட்டாங்கன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுவார், இது பிஜேபி வந்து கழட்டி விட்டுருவார். ஏன்னா பிஜேபி இருக்கிற இடத்துல வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து கூட்டணி வைக்காது. தமிழக வெற்றி கழகத்தையும் நம்ம கூட்டணிக்குள்ளே இணைக்கணும்னு சொல்லி பிஜேபி ஆசைப்பட்டாலும் நடக்காது. இப்போ எடப்பாடி பழனிசாமி தனியாக ஒரு ரூட்டு போட்டு அவர் வாட்டில் ஒரு வேலையை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி தலைமையை என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைவர்களே வந்து ஏற்றுக்கிறல. நாங்கள் வந்து என்டிஏ கூட்டணியில் இருக்கிறோம், மோடியை ஆதரிக்கிறோம், அதுக்காக எடப்பாடி பழனிசாமி தலைமையை நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே பேச ஆரம்பிச்சு. செய்தியாளர் சந்திப்பில் கூட டிடிவி தினகரன் தான் சொல்கிறாரு, நாங்கள் வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ளே மோடியினுடைய கூட்டணிக்குள்ளே தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நத்தம் விஸ்வநாதன் கூட சொன்னார், ஓபிஎஸ் டிடிவி தினகரனை வந்து அந்த கூட்டணிக்குள்ளே இருக்கிறாங்களான்னு சொல்லி செய்தியாளர் கேட்டதுக்கு, அதை பற்றிலாம் இப்போ பேசாதீங்க, அவங்களுக்குலாம் அந்த பேச்சுக்கு இடமே கிடையாது, அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி போனார். அதை வந்து டிடிவி தினகரன்கிட்ட கேட்குறாங்க. டிடிவி தினகரன் என்ன சொல்கிறாரு, அது அதிமுக சொல்லக்கூடாது, அந்த கூட்டணியில் இருக்கமா இல்லையாங்கிறத என்டிஏனுடைய தலைவர்கள் தான் சொல்லணும், நயினா நாகேந்திரன் தான் சொல்லணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக அந்த செய்தியாளர் சந்திப்பில் சொல்கிறார். இப்போ எடப்பாடி பழனிசாமி எல்லா வகையிலையும் மாட்டிக்கிட்டு முழிக்கிறார். நாளைக்கு ஒருவேளை என்டிஏ கூட்டணியில் டிடிவி தினகரன் ஐயா ஓபிஎஸ் இவரெல்லாம் இருந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தேர்தல் சந்திச்சாங்க அப்படின்னா பிரச்சாரத்தில் ஏகப்பட்ட முரண்பாடுகள் வந்து ஏற்படும். இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து டிடிவி தினகரன் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து பிரச்சாரம் பண்ண போகணும். இப்போ எடப்பாடி பழனிசாமி நிற்கக்கூடிய இடத்துல வந்து டிடிவி தினகரன் பிரச்சாரம் பண்ண போயாகணும். அப்போ இதெல்லாம் வந்து நடக்குமா, இது சாத்தியமா, இது ப்ராக்டிக்கலாக இது முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ இதையெல்லாம் வந்து கடந்து போகணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சிட்டாரு, நம்ம பிஜேபியை நம்பக்கூடாது, நம்ம ஒரு தனியாக ஒரு கூட்டணியை உருவாக்கி பார்ப்போம், அந்த கூட்டணி உருவாயிருச்சுன்னா பிஜேபியை கலட்டி விட்டுருவோம், அப்படி இல்லை அப்படின்னா பிஜேபியோடு இணைந்து நம்ம வந்து பயணிப்போம் அப்படிங்கிற நிலைமையில் அவர் வந்துட்டார். இப்போ இதெல்லாம் வந்து தேவையா? இப்போ எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்கிறார்ல, இது அவருக்கு தேவையா? இவர் என்ன பண்ணியிருக்கணும், கட்சியிலேருந்து ஒதுங்கி இருக்காங்க இல்லையா, கட்சியிலேருந்து பிரிஞ்சு வெளியில் இருக்காங்கல்ல, கட்சியை வந்து பிளவுபடுத்தியாச்சு, கட்சி வந்து இப்போ 2-3 பிரிஞ்சு போச்சு, தொண்டர்கள் அவர்களுக்கு விருப்பப்பட்ட ஒரு தலைவர்களோடு இணைந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கட்சியை ஒருங்கிணைக்கிற வழியை எடப்பாடி பழனிசாமி பார்த்தார் அப்படின்னா அவர் யார்கிட்டையும் போய் நிற்க தேவையில்லை. இப்போ ஓபிஎஸ் வந்து வெளியில் இருக்கிறாங்க, அவங்க வந்து உள்ளே இழுத்து அதிமுக வந்து பலப்படுத்தணும் அப்படின்னா யார்கிட்டையும் போய் கூட்டணிக்காக போய் கதவை தட்ட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருமே அதிமுகனுடைய தலைமை கழகத்தினுடைய கதவை வந்து தட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இதை புரியாமல் எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு இடங்களாக வந்து போய் கூட்டணிக்கான வாய்ப்பை தனியாக வந்து முட்டி மோதி பார்க்குறாரு. கடைசி வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஒரு பொருந்தா கூட்டணியோடு தான் இவர் வந்து பிரச்சாரம் செய்தாகணும். அதில் வெற்றி கிடைக்குமா அப்படிங்கிறது மக்கள் கையில் தான் இருக்குது. மக்கள் வந்து யாரை ஆதரிக்கிறாங்க, யாரை நிராகரிக்கிறாங்க அப்படிங்கிறத போக போக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.